என்ன பாண்டி, காலையிலே கிளம்பிட்டீங்களா? பணம் எடுக்கத்தான், தேதி ஒன்றாச்சு இல்லை? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஹலோ சார், எங்க இருக்கீங்க? சொல்லு குமார். உங்க ரூம் பக்கமா போனேன். வெஸ்டர்ன் யூனியன் பக்கம் வந்தேன். அப்படியா? என்கிட்ட கொஞ்சம் ஹலோ டாலர். ஹலோ ஓய் கிஷோர், இந்த மொபைல் சரியா இருக்குன்னு பார்த்து சொல்லுமா. ஐயா எப்படி இருக்கீங்க? யாருன்னு தெரியலையே. என்ன தெரியலையா? 2 வருஷத்துக்கு முன்னே அடியார்கிட்ட சந்திச்சிருக்கோம். யாருமா நீ? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இந்த சமூகத்துல நான் அப்படி சொல்லலாமா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னை பார்த்த உடனே வாயடிச்சு போனீங்கல்ல, இதுதான் எங்களுக்கு சமூகத்துல இருக்கிற மரியாதை. யாரும் எங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதும் இல்லை, எங்க திறமைக்கு மரியாதை கொடுப்பதும் இல்லை. சரிம்மா, உன் அழகை எதையும் பண்ண போறதில்ல. நீ நினைச்சா உன் எதிர்காலத்தை மாற்றலாம். எங்களை பார்த்தாலே தப்பான எண்ணத்துலையும் பிச்சை கேட்குற மாதிரியும் தான் பார்க்குறாங்க. மிருகத்தை அடித்தா கேள்வி கேட்குறவங்க கூட எங்களை எதிராக நடிக்கிற அநீதிகளை தட்டி கேட்க வரமாட்டேன்ற. ஒரு அறிவுரை சொல்கிறேன், கேட்பியா? சொல்லுங்க ஐயா. உன்னை போல சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஏன் உதாரணத்துக்கு கல்கி சுப்பிரமணியம் போன்றவர்கள் சுயமாக சாதித்து எவ்வளவோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அதே உதாரணமாக வச்சு நீயே ஒரு வேலையை தொடங்கக்கூடாதா? நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் நீங்க சொன்ன அருகுறைனால தான். உன்னோட நல்ல எண்ணமும் சுயமாக நீ எடுத்த முடியும் இந்த வெற்றிக்கே காரணம். உங்க பசங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. உங்களை போல அப்பா கிடைச்சதுக்கு. இந்த ஃபோன் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஐயா, ஃபோன் சரியா தானே இருக்கு? ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதான் என் பையன் கால் பண்ணலன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு. அப்பா ஏன் அழுறீங்க? என்னோட கடைசி காலத்தில் என் மக பேர பசங்களும் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் பிள்ளைகளை தனி மரமாக நிற்கிறேம்மா. நானும் ஒரு மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட கிளை போலத்தான். நீங்க என்னை ஏத்துக்கிட்டா நான் உங்க மரத்தின் கிளையா இருக்க விரும்புறேன். மகனாக அல்ல, ஒரு மகளாக. இந்த சமூகத்துல ஒதுக்கப்பட்டவங்க சேர்ந்து வாழும்போது ஏன் இவங்க கூட நம்ம சேர்ந்து வாழக்கூடாது?